السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, தங்களுடைய இல்லங்களிலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, ஹிஜ்ரி 1433 வருடத்தின் ரமதான் முபாரக் 7ஆம் நாள் இது. இன்றைய தினம் அர்மந்த அசஹாபுகளினுடைய தொடரிலே நாம் நேற்று சொன்னது போன்று சையதுனா இஸ்ஹாக்குல் கனவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அவர்களை பற்றி என்பதை விட அவர்களுடைய தாயாரை பற்றிய செய்திகள் தான் இதிலே அதிகம் இருக்கிறது. தாயாரை சொல்லி குறிப்பிடும் பொழுது உம்மு இஸ்ஹாக்குல் கனவி, இஸ்ஹாக்குல் கனவியினுடைய தாயார் என்று குறிப்பிட்டு அவர்களும் அவர்களுடைய சகோதரரும், அதாவது இஸ்ஹாக்குல் கனவி ரலியல்லாஹு தஆலாவுடைய மாமா, உம்மா கூட பிறந்த சகோதரர், இருவருமாக ஹாஜரத் மின் மக்கா துரீதுல் மதீனா, ஹிஜ்ரத்து போனாங்க. மதீனா ஷரீஃபை நோக்கி ஹிஜ்ரத்து போகிறாங்க. மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா ஷரீஃப் போயிட்டாங்க. மதீனா ஷரீஃப் போனதுக்கு பிறகு இங்கே இந்த உம்மு இஸ்ஹாக்குல் கனவி இருக்காங்க இல்லையா, இந்த உம்மு இஸ்ஹாக்குல் கனவி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய கணவர் இஸ்லாத்துக்கு வரலைங்கிறது மட்டுமல்ல, கடுமையான கொடுங்கோலராகவும் இருந்தார். ரொம்ப கடுமையானவராக இருந்தார். அனுசரித்து போகக்கூடியவராகவும் இருக்கையில் சாதாரண காலங்களிலேயே அவர் ரொம்ப அதாபு செய்யக்கூடியவராக இருப்பார். இப்போ இஸ்லாத்தை வேற இவங்க ஏற்றுட்டாங்களா, அது அதாபு தாங்க முடியல. நாம் ஏற்கனவே சொன்னது போன்ற கடந்த முறைகளை நம்ம சொல்லி காட்டியிருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு வருவதன் காரணத்தினால் திருமணம் ஃபஸ்ஹாகாது, முறியாது. அது பின்னால் தான் அது என்ன செய்த சட்டம் வந்ததுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த வகையில் இஸ்ஹாக்குல் கனவி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னா ஹிஜ்ரத்து போகிறாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய தந்தை வரல, வரல. இப்படி போகும்போது யாரோட போகிறாங்க, தனியாக போக முடியாது, ஒரு பொம்பளை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய சகோதரரை அழைச்சிக்கிட்டு போனாங்க. தன்னுடைய கூட பிறந்த சகோதரரை அழைச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போகக்கூடிய வழியில் ஒரு இடத்துல திடீர்னு யான் வருது. கொஞ்சம் தூரம் போனோன்னே யான் வருது. தன்னுடைய சகோதரியை பார்த்து சொல்கிறாங்க, தங்கச்சி, நான் இது செலவுக்கு பணம் எடுத்து வச்சேன், அதை வச்சுட்டு வந்துட்டேன். போகிற வழியில் செலவுக்கு வேணும் இல்லையா, போய் சேரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். காசு எடுத்து வச்சேன், அதை திருப்பி அதை வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் இங்கே இருங்க, அது ஓரளவு பாதுகாப்பான இடம் தான், ஆட்கள் இருக்கக்கூடிய இடம்னு வைங்கன்னா, ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இருங்க, நான் போய் என்ன செஞ்சேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லும் பொழுது உம்மு இஸ்ஹாக்கு சொன்னாங்க, நீங்கள் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம
ரகசியமாக வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பட்டப்பகலில் உள்ள போனீங்கன்னு சொன்னால் அந்த பாகி இருக்கிறான், அந்த கெட்டவன் தன்னுடைய கணவனை சொல்கிறாங்க, அவன் உங்களை பார்த்தனா கொண்டு போட்டுருவான், பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை. அவன் அப்படிப்பட்ட பொல்லாதவங்க உங்களுக்கு தெரியும். அதுவும் என்ன, தன்னுடைய சகோதரி அவனுடைய மனைவி நான் அழைச்சிட்டு போகிறேன், மதீனா ஷரீஃபுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் அவன் சும்மா விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையானவனாக இருக்கிறான். ஆகவே அதை நீங்கள் யோசிக்கங்கும் போது இல்லை நான் பார்த்துக்கிறேன். திரும்பவும் என்ன சொன்னாங்க, இன்னி அஹ்ஷா அலைக்கல் ஃபாசிக அன் யக்துலக தனி ஜௌஜஹா. இல்லை இல்லை, எனக்கு பயமாக, என்னுடைய கணவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டார். வர்ற விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், வெட்டி வீசிடுவார். எனவே இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே என்று சொல்லும் பொழுது நம்ம ஏதாவது சமாளித்து போவோமே. பசியோ பட்டினியோ கிடைக்கிறத கூடோ கஞ்சோ போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோமேன்னு சொல்லி பார்த்தோம். இல்லை இல்லை, இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது, ஒரு வார பயணம். அந்த ஒரு வார பயணத்துக்கு நம்ம காசு இல்லாமல் போக முடியுமா? அதெல்லாம் சரிப்படாது, நாம் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் பார்த்துக்கிறேன் என்ன அவர் புறப்பட்டு போயிட்டார். போனால் இப்போ போனான்னு வைங்க, போனால் காலையில் போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு மகரிப்புக்கு முன்னால் வந்துடலாம். அவ்வளோ தூரத்தில் தான் வந்திருக்கிறாங்க. போனாங்க, ஆனால் மகரிப்புக்கு முன்னால் வரல. அந்த இரவு கழிஞ்சிட்டு வரல, மறுநாளும் கழிஞ்சிட்டு வரல, மூணாவது நாளும் கழிஞ்சிச்சு. அவன் மக்கானது ஒரு ஆள் அப்படி போகிறார், தெரியாதான் போகும்போது இங்கே உம்மை இஸ்ஹாக் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன உம்மை இஸ்ஹாக் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் தெரிஞ்சவர் தான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரா இல்லையாங்கலாம் தெரியல, ஆனால் விவகாரம் இல்லாத ஆள். உம்மை இஸ்ஹாக்கை பார்த்து கேட்குறாங்க, உம்மை இஸ்ஹாக் நீங்கள் ஏன் எங்களை உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் என்னுடைய சகோதரன் நான் என்ன செய்கிறேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் இந்த மாதிரி நாங்கள் புறப்பட்டு மதீனா ஷரீஃப் போனோம், போகிற வழியில் நாங்கள் செலவுக்காக வச்சுருந்த பணத்தை அவர் வச்சுட்டு வந்துட்டார், அதை எடுக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, லா அஃப்லக் அப்படியா கதை, அவர் திருப்பி ஒன்றும் வரமாட்டார், உங்கள் சகோதரர் என்ன செய்ய மாட்டார், திருப்பி வரமாட்டார், உங்கள் கணவர் அவரை கொண்டுட்டாரு, அவர் பார்த்துட்டார். இது தெரியாது எனக்கு, ஆனால் 2 பேருக்கு இடையில தகராறு வந்ததுங்கிறது தெரியும். உங்களுடைய கணவர் உங்களுடைய சகோதரர் கொண்டு போட்டாரு என்பதும் எனக்கு தெரியும் என்றதும் இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ தனியாக சமாளிச்சுட்டு தன்னந்தனியாக மதீனா ஷரீஃபுக்கு என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. அப்படி சேர்ந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹஃப்ஸா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க, ரலியல்லாஹு தஆலா. அங்கே போய் சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு வகையான திக்பிரமை அடைஞ்சவங்களா இருக்கிறாங்க. தன்னுடைய சகோதரை இழந்ததுனால, அதுவும் தன்னந்தனியாக இவ்வளோ தூரம் பிரயாணம் வந்ததுனால ஒரு வகையான பிரமை, ஒரு பயன்ற நிலையில அப்படியே என்ன செய்றாங்க, அப்படி நிற்கிறாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம் அப்படி அபி உம்மி, நாயகமே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய கணவர் என்னுடைய சகோதரரை கொண்டு போட்டாரு, நாங்கள் இப்படி புறப்பட்டு வந்தோங்கிறத ஒரு வகையாக திக்கி திணறி சொல்கிறாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் பேதரிச்சு போய் இருக்கு, ரொம்ப தடுமாற்றம் அடைந்து உள்ளமெல்லாம் பயந்த நிலையில் இருக்கிறாங்க. இங்கே மதீனா ஷரீஃபில் யாரும் இல்லை, அவங்களுக்கு நேரம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு புகழ் இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்த போது தனக்குன்னு இருந்த ஒரு துணை இப்படி போயிடுச்சு என்று என்ன செஞ்சாங்க, ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க. அப்படி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட முறையிட்டுட்டு அப்படியே முறையிட்டுட்டாங்க. தன்னுடைய செய்தி அப்படியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறதோட அது முடிஞ்சது. திக்பரமை எப்படி அப்படியே நிற்கிறாங்க, ஒரு ஜாதியாக ஒரு மனோநிலை தவறியவர் போன்று அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒது செய்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த உம்மு இஸ்ஹாக் ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்மணி அப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க. ஒரு பார்வை என்ன செய்றாங்க, அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்வை பார்த்துட்டு அவங்க அப்படியே திகைப்படைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கை நிறைய தண்ணி அள்ளி படான்னு மூஞ்சில் அடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு இதில் இருந்து அந்த பயம் அச்சம் எல்லாம் அதற்கப்புறம் என்ன செஞ்சிருச்சு, நீங்கிடுச்சு. நீங்க தியானமான நிலைமைக்கு வந்தாங்க என்று நம்ம அந்த வரலாற்றில் குறிப்பை பார்க்குறோம். இப்போ நாம் சில இடங்களில் பார்த்தா அந்த ஓதி பார்க்கறதுக்காண்டி போகும்பொழுது அவங்க தண்ணியை ஓதி படாண்டு முகத்தில் அடிப்பாங்க. அப்போ அதை நம்ம பார்க்குறோம். இப்போ அது வழமையில் இருந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்ச தண்ணியை கையில் வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, முகத்தில் பட்டுன்னு அடிச்சிருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் எதிர்பார்க்காத விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபதரபனி பிஹி ஃபஅഖத மில்அ கஃபிஹி மாஅன், கை நிறைய தண்ணி எடுத்தாங்க, கொஞ்சம் இல்லை, கை நிறைய தண்ணி எடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து கை நிறைய தண்ணி எடுத்து ஃபதரபனி பிஹி, அதை கொண்டு படாமல் என்ன செஞ்சிட்டாங்க, அடிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, சட்டுன்னு என்னுடைய
மேலே அடிச்சுட்டாங்க, முகத்தில் அடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு என்ன செய்ய ஒரு வகையான ஒரு தெளிவு எனக்கு ஏற்பட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாயாக திகழ்ந்தவர்கள் தான் உம்மு இஸ்ஹாக்குல் கனவிய்ய ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ இஸ்ஹாக்குல் கனவிய்ய ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு பற்றி இல்லை, ஆனால் அவங்களுடைய உம்மாவை பற்றி உண்டான செய்திகள் தான் இதில் இருக்குது. அப்படி ஒரு சஹாபி இருந்திருக்கிறாங்க, செய்தனா இஸ்ஹாக்குல் கனவிய்ய ரலியல்லாஹு தஆலா. கனவிங்கிறது அவங்களுடைய குடும்ப பேர், அவங்க பேர் இஸ்ஹாக் ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு என்ன கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் ஏற்பட்ட பொழுது அந்த வஃபாத்தை இந்த உம்மு இஸ்ஹாக் என்ற பெண்மணியால் தாங்கிக் கொள்ள முடியலை. அப்படியே ஆஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்றது, இது ஒரு உலகமா என்றெல்லாம் அப்படியே திரும்ப அவங்களுக்கு பழைய நிலை ஒரு வகையான ஒரு பேதமான மனப்பேதகம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி ஏற்பட்டு போச்சு. அவங்க கண்களில் கண்ணீர் என்ன செய்யணும் கேட்டால் கண்ணீர் முட்டி இருக்கும், அதாவது ஒரு குடம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கண்ணீர் இருக்கும். ஆனால் கண்ணத்தில் ஓடாது, கண்ணத்தில் என்ன செய்யறது ஓடலை. இப்படிப்பட்ட ஒரு ஒரு அஜாயிபான நிலை அவங்களுக்கு இந்த கண்ணத்தில் இப்படி ஓடிடாது. கண்ணில் பார்த்தேன்னு சொன்னால் கண்ணில் தண்ணீர் என்ன செஞ்சுக்கும், அப்படி முட்டிக்கிட்டு நிற்கும். ஆனால் கண்ணில் கீழே இறங்கி வர்றது, அந்த தண்ணி எப்படி போகுதுங்கிறது தெரியாது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இதை குறித்து சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முகத்தில் அடிச்சாங்க பாருங்க தண்ணி, அதற்கு பிறகு அவங்களுக்கு கண்ணத்தில் கண்ணீர் என்ன செய்யறது ஓடுறது. அவங்க அழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில். ஆரம்பத்தில் ரொம்ப திக்பரமாக இருந்தாங்களே, அப்போ அழுதுகிட்டு கண்ணீர் வடிந்து இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தண்ணியை கொண்டு அடிச்சாங்களோ அவங்க கண்ணத்தில் என்ன செய்யறது இல்லை, கண்ணீர் வடிவது இல்லை. அப்படி ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருந்தது என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இனி அடுத்து நாம் பார்க்கக்கூடியது செய்தினா அசத் இப்னு ஸுராரா. அசதுன்னா சிங்கன்னு அர்த்தம். செய்தினா அசத் இப்னு ஸுராரா. இன்னொரு சஹாபி இருக்கிறாங்க, அஸாத் இப்னு ஸுராரான்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ 29வது நம்ம பார்க்க இருக்கிறது செய்தினா அசத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை அவங்க சொல்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸை இவங்க என்ன செய்றாங்க, அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை இவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா உரிஜ பி இலா ஸமாஇ இன்தஹா பி இலா கஸ்ரின் மின் லுஅலுஇன் வ ஃபிராஷுஹு மின் ஸஹபின் யதலஅல வ ஊஹிய இலைய. அதாவது என்னை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா இல்லையா, மேராஜுக்கு என்னை அழைத்து செல்லப்பட்ட பொழுது நான் வானத்தை கடந்து சென்றேன். ஒரு அற்புதமான மாளிகை, முத்தாலான மாளிகை, முத்தினாலான ஒரு மாளிகை, அதை நான் பார்த்தேன். அதனுடைய விரிப்புகள் எல்லாமே தங்கத்தால் இருக்கிறது. இப்போ நம்ம பாயை விரிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா, அது போல அங்கே தங்கத்தால் விரிச்சு வச்சுக்குது. பாயெல்லாம் தங்கத்தில் இருக்கு. அப்போ அங்கே எல்லாருக்கும் ஆகமாக்கப்பட்டது, தங்க வெள்ளிலாம் எல்லாருக்கும் ஆகமாக்கப்பட்டது. பாயே தங்கத்தால் இருக்குது, பில்டிங்கே முத்தால் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். இலைய எனக்கு ஒரு வகை அறிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் என்ன செய்யுது, மேராஜுடைய சமயத்திலையும் எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது. நாயகமே உங்களுக்கு 3 சிறப்புகளை நாம் இப்போது வழங்குகிறோம். 3 சிறப்புகளை நம்மள அவார்டு கொடுக்குற மாதிரி அல்லாஹ் தான் அவார்டு கொடுக்குறான். என்ன அவர் முதலாவது, ஒன்றாவதாக செய்யிதுல் முஸ்லிமீன், எல்லா முஸ்லீம்களுக்கும் நீங்கள் லீடர். அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வாழ்ந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் லீடர். இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களாக இருக்கக்கூடிய தக்வாதாரிகள் இறையச்சம் மிகுந்தவருடைய இமாமாக நீங்க இருக்கிறீங்க. வகாயிதுல் ஹுர்ரில் முஹஜ்ஜிலீன், கை கால் பிரகாசமானவர்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அப்படின்னா ஒது அழகாக செஞ்சா, நம்ம ஏற்கனவே சொன்னோமே, ஒதுவை அழகாக செய்தால் அவர்களுடைய முகம் கை கால் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் என்று. அப்படி அந்த நிரப்பமாக உதவி செய்யும் போது அப்படி இருப்பார். அவர்களை சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய லீடராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்று அந்த சமயத்தில் எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது. செய்யிதுல் முஸ்லிமீன், இமாமுல் முத்தகீன், வகாயிது ஹுர்ரில் முஹஜ்ஜிலீன் என்ற அந்த பட்டம் எனக்கு சூட்டப்பட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனி நாம் அடுத்து 30வதாக பார்க்கக்கூடிய இந்த சஹாபி சையதுனா அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு, ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி, ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபியா இருக்கிறாங்க. அஸஅத், இப்போ நம்ம பேர் வைக்கலாம், சயீதுன்னு நம்ம பேர் வைக்கிறோம். சயீதுன்னா சீதேவின்னு அர்த்தம். சயீதுன்னா சீதேவி, அஸஅத்னா ரொம்ப பெரிய சீதேவி அப்படின்னு அர்த்தம்.
ஆக அஸஅத் நம்ம என்ன செய்யலாம், பெயர்களை வைக்கலாம். இந்த அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முக்கியமான வரலாற்றில் இடம்பெறார். பிந்தைய காலத்தில் இவங்க இல்லை, ஆரம்பத்திலே இவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியம் எப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு மின் அவ்வலில் அன்சாரி இஸ்லாமா, அன்சாரிகளிலேயே நம்ம ஏற்கனவே சில உபை இப்னு கஅப் போனவங்கலாம் சொன்னோம். அவங்கெல்லாம் முதலாவதாக அந்த பட்டியலில் இடம்பெறுகிறாங்க, முதலாவதாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர்களில் இடம்பெறாங்க. ஆனால் அன்சாரிகளிலேயே முதல் ஆள் யாருன்னு கேட்டால் அஸஅத் இப்னு ஸுராரா, இந்த சஹாபி தான். அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான அன்சாரி தோழராக இருக்கிறாங்க. வகான சபபு இஸ்லாமிஹி மா ஸக்கரஹுல் வாகிதி. இவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால், அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களினுடைய நண்பர் ஸக்வான் இப்னு அப்துல் கைஸ், அவங்களும் சஹாபி தான். ஸக்வான் இப்னு அப்துல் கைஸ் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறான்னு கேட்டால், மக்காவுக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. இந்த மக்காவுக்கு போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், அந்த மதீனா வாசிகளுடைய ஒரு வழக்கம், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே தன்னுடைய நண்பர்களை ஏற்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. ஏற்கனவே அங்கே என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு போனால் அங்கே அந்த வீட்டில் தான் தங்குவாங்க, அந்த வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. ஆக வியாபார பொருட்கள் வாங்கல அந்த ஊரில் செய்கிறதா இருந்தால் அவர்கள் மூலமாக செஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டோம், மக்காவுக்கு வந்தாச்சு, இவங்க மதீனாவாசியாக இருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு போகிறோம், நாளைக்கு ரூபா திருப்பி தரணுமா இல்லையா, பொருளை கொடுத்தா அந்த பொருளுக்கு பணம் தரணுமே, 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு தருவேம்பாங்க. அப்போ அந்த கொடுக்கல் வாங்கல பொறுப்பு யாரு அப்படிங்கிறதுனால மக்களை ஒரு ஆளை ஏற்படுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த மக்காவாசிகளும் மதீனால என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வியாபாரம் செய்ய போகிறதா இருந்தால் அப்படி ஏற்படுத்துறது வழமையாக இருக்குது. அப்போ அந்த வகையில் அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்பத் இப்னு ரபியா வீட்டில் தான் இருக்கிற வழக்கம். இது இஸ்லாத்துக்கு பரம எதிரியாக திகழ்ந்தவன் தான் உத்பத் இப்னு ரபியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனுக்கு கேடாக துஆ கேட்டாங்க. இந்த உத்பா ஷைபான்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்போ எல்லாரும் அந்த பத்ரில் எல்லாம் வெட்டப்பட்டு போனாங்க. இந்த உத்பத் இப்னு ரபியா வீட்டில் தான் என்ன செய்வாங்க, அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்குவார்கள். தங்குறனா இவங்க போவாங்க. போனால் அப்போ தான் அவங்களுக்கே தெரியும், ஏன்னா முன்னால் கடிதம் போட்டுட்டு போகிறதும் ஃபோன் பண்ணுறதும் அந்த வசதிகள்லாம் அந்த காலத்தில் இல்லை. எனவே என்ன செய்யறது, சில சமயங்களில் கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்தால் நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறத தன்னுடைய பணியாளர் மூலமாக சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குதிரையில் அனுப்பி சொல்லிடுவாங்க. இது நடக்கும். இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படிலாம் அனுப்புறது இல்லை, நேராக போய் அங்கே போய் இறங்கிறது தான். அப்போ அந்த நேரத்தில் அவர் வெளியில் போயிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி வரும். இது அவங்களுக்குள்ளே தெரியும், இந்தந்த காலத்தில் இவர் வருவார், இந்த மாதமாக இருந்தால் இந்த மாதத்தில் இவர் வருவார், இந்த மாதத்தில் நாம் அங்கே போவோம், மதீனா ஷரீஃப் போவோங்கிறதுலாம் அவங்களுக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாக இருக்குது. அப்படி ஒரு நடைமுறையில் இருக்குது. இந்த மாதமா ஷபால் மாதம் அன்னைக்கு அஸஅத் வருவார், ஏதோ வந்து சேர்வார், இப்படி ஒரு பழக்கம் இருந்தது அவர்கள்ட்ட. அந்த வகையில் அஸஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக தன்னுடைய தோழர் ஸக்வான், அவங்களும் சஹாபி, சையதுனா ஸக்வான் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பிரயாணம் போகிறாங்க. போனால் அங்கே மக்காவுக்கு உள்ள நுழையும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி கேட்குறாங்க. இப்படி ஒரு நபி வந்திருந்துருக்கிறாங்களாம், அவங்க சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்களாம், இஸ்லாமா அப்படியா, ஆனால் அவங்கள பொய்யர் என்று மக்காவாசிகள் சொல்கிறாங்க. அப்படிங்கிறது பெரிய கூகுளிய செய்திகளாக இருக்கு. என்னடா ஒவ்வொரு தடவை வரும்போது, எந்த தடவை வரும்போது இந்த செய்திகள் கேட்க இல்லை, ஆனால் இந்த தடவை நிறைய செய்திகள் காதில் விழுது. என்ன இப்படி எங்கே பார்த்தாலும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களே, சரி என்னங்கிறது நாமும் போய் பார்த்து வருவோமேன்னு சொல்லி இந்த 2 பேரும் அங்கே போயிட்டாங்க. உத்துபாட்ட போகாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தங்கி இருக்கிறாங்கிறத கேட்டுக்கொண்டு மெதுவாக அறிந்து கொண்டு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க, சந்திச்ச போது முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. என்னமோ நீங்கள் மார்க்கன்னு புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களா, நான் உங்களை நபிங்கிறீங்களா, இறைவனுடைய தூதருங்கிறீங்களா, இறைவனிடமிருந்து வசனம் வருகிறது என்கிறீர்களா, இஸ்லாமிய என்ற மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறாங்க. இதனால் ஊரில் பெரிய ஃபித்னா, குழப்பங்கள், பலாய், முசீபத்துகள் ஏற்பட்டிருக்குது அப்படிலாம் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பல பேர் நல்லதாகவும் பேசுகிறாங்க, பல பேர் கெட்டதாகவும் பேசுகிறாங்களே, இது விஷயமா உங்கள்கிட்ட நாங்களும் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நேராக வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஃபஅரத அலைஹிமல் இஸ்லாம், அந்த 2 பேருக்குமே இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. நான் யார், எனக்கு இறக்கப்பட்ட வசனங்கள் என்ன, எப்படி வாழணும் என்று இஸ்லாம் பற்றி முழு விவரத்தையும் சொல்லி வசனத்தையும் ஓதி காட்டிய பொழுது அதில் இருந்த அந்த நூறு பிரகாசம்,
அதில் இருந்த வசீகரம் இது அந்த 2 பேரையும் இஸ்லாத்தின் பால் இழுத்தது. அந்த 2 பேருமே இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. யாரு? அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய சகோதரர் ஸக்வான் இப்னு அப்தி கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 2 பேரும் இஸ்லாத்தை என்ன செய்றாங்க? தழுவுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, இதுக்கு பிறகு நம்ம உத்பா வீட்டுக்கு போனால் இனி பிரச்சனையாக போயிடும். நீ வியாபாரம் ஆனால் ஒன்றும் வேணாம், நம்ம இதோட என்ன செஞ்சிட வேண்டியதான், திரும்பிட வேண்டியதான், இனி வம்பு வழக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. 2 பேரும் திரும்பி வந்துட்டாங்க வியாபாரம் பார்க்க. வரஜா இலல் மதீனா. அப்போ ஒக்கான அவ்வரும் மன் கதிம பில் இஸ்லாமி மதீனா. இஸ்லாத்தை முதலாவதாக மதீனாவிற்கு கொண்டு வந்தது இவங்க தான். அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு. இவங்களுக்கு வேற ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்கு. அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க? முதலாவதாக இஸ்லாத்தை கொண்டு வந்த நபர். வகான அகீபன் ஷஹீதல் அகபத்தல் ஊலா வஸ்ஸானியா வஸ்ஸாலிஸா. அந்த அதற்கு பிறகு இந்த மதீனாவுக்கு கொண்டு வந்த பிறகு இஸ்லாத்தை பற்றி தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, சில பேர் மக்காவுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சந்திச்சாங்க. முதல்ல 7 பேர் போய் என்ன செஞ்சாங்க? 6 பேர் போய் சந்திச்சாங்க. அல்லது 7 பேர்னு ஒரு கருத்து இருக்குது. 6 அல்லது 7 பேரை போய் சந்திச்சாங்க. அதுல இவங்களும் கூட போனாங்க. 6-7 பேரை இழுத்துட்டு வந்துட்டாங்க. நாயகமே, இவங்கெல்லாம் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க என்று ஒரு 6-7 பேரை என்ன செஞ்சாங்க? அடுத்த பிரயாணத்துல எடுத்துட்டு வந்தாங்க. அதற்கு அடுத்து 2வது பிரயாணத்துல 12 பேரை அழைச்சிட்டு வந்தாங்க. இது 2வது பையாத், 2வது அக்கபா. 3வது அக்கபா ஒன்று நடந்தது. அதுல 70 பேரை அழைச்சிட்டு வந்தாங்க. இவ்வளவு பெரிய இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க? சரி, அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இழுத்து வந்தார்கள். இதுல பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, وهو أول من صلى الجمعة بالمدينة في حسمة من حرة بنيه بياض يقال له نقيب الخدمات என்ற ஒரு இடம். நகீப் அல் ஹதமாத்ங்கிற இடம், அங்கதான் சீனா அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு இருக்கு. நகீப் இப்போ அது எங்க இருக்குன்னு கேட்டா குபாவுக்கு பக்கத்துல இருந்தது. அப்போ தொழுகை கடமையாக்கப்பட்டுருச்சு. மேராஜில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்போ மேராஜுக்கு போயிட்டு ஏறக்குறைய 1.5 2 வருஷம் கழிச்சு தான் மதீனா ஷரீஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ தொழுகை கடமை, ஜும்மா தொழுகையும் கடமை. ஆனால் ஜும்மா தொழுகை அது வரைக்கும் நடக்கவே இல்லை. மக்கால ஜும்மா தொழுகையும் நடந்தது கிடையாது அது வரைக்கும். ஏன்னா அங்கே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜும்மாங்கிறது ஒரு பகிரங்கமாக நடத்தக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா? வீட்டுக்குள்ளேயே நடத்துறது. ஜும்மாங்கிறது ஒரு பகிரங்கமாக அது அலாமத். அப்போ அப்படி நடக்கவே இல்லை. இதில் பெரிய ஒரு சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. முதலாவதாக ஜும்மா நடத்தியது அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி தனி ஒரு சிறப்பு இருக்கு. முதல் ஜும்மா நடத்துனது நீங்க மதீனா ஷரீஃப்ல ஜும்மா நடத்துங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அப்போ தன்னுடைய இல்லத்துல நகீஉல் ஹதமாத் என்று சொல்லக்கூடிய இடத்துல முதலாவது ஜும்மாவை நடத்தினாங்க. இன்னைக்கு நீங்க போனா அந்த குபா பள்ளி இருக்கு இல்லையா, அந்த குபாவுக்கு கொஞ்சம் முன்னால இன்னொரு பள்ளி இருக்கும். குபா பள்ளிக்கு முன்னால கொஞ்சம் முன்னால ஒரு பள்ளி இருக்கும். அவ்வல் மஸ்ஜித்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்ப கூட கேட்டா சொல்லுவாங்க. அதுதான் யாரு? அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடத்திய ஜும்மா நடத்திய இடம் அது. அது அவங்களுடைய வீடு என்ன, அவங்களுடைய தோட்டம் என்றும் கூட என்ன செய்யும் சொல்லப்படும். அப்ப அதுல தான் அப்ப 40 பேர் அந்த அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இது ஒக்கானு ஆல்பவுன ரஜிலா 40 பேர் 40 ஆண்கள் இருந்தாங்க. அப்ப 70 பேர் போனாங்கன்னா 70 பேர்ல பொம்பளைலாம் இருந்தாங்க. 70 பேர் போனாங்கன்னு சொன்னா அதுல பெண்கள்லாம் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அப்ப அந்த ஜும்மா நடத்தும் பொழுது அதுல எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? 40 பேர் இருந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஜும்மால என்ன செய்யணும்? அந்த உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் 40 பேர் இருக்கணும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டம் வகுத்திருக்கிறாங்க. ஹனஃபி மதஹ்புல 4 பேர் இருந்தா போதுமானது. ஜும்மாவுக்கு 4 பேர் இருந்தா போதும். ஷாஃபி மதஹ்பை பொறுத்தவரை 40 பேர் இருக்கணும். அந்த 40 பேரும் முஸ்தௌதீன், அதாவது அந்த ஊரை சார்ந்தவங்களா இருக்கணும். அந்த ஊரை சார்ந்தவங்களா இருக்கணும் என்பது நமக்கு ஷரத்திடப்பட்டிருக்குது. ஹனஃபி மதஹ்பை பொறுத்தவரை 4 பேர் போதும். அந்த 4 பேர் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ஊரால தான் இருக்கணுங்கிறது இல்லை. அப்ப அது அவங்களுக்கு கொஞ்சம் லேசான விஷயம். சரி, ஹை அருமையானவர்களே, ஆக முதலாவதாக ஜும்மா நடத்திய ஒரு பெருமை அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுத்திருக்கிறான்? அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் முதலாவதாக முதல் அன்சாரி, மதீனாவுக்கு முதலாவதாக இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் என்று பல சிறப்புகள் அவர்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அவர்கள் இந்த ஒரு மகத்துவத்தை கொடுத்தான். முதலாவது ஜும்மாவை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவங்க தான் ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க தான் என்ன செய்யாங்க? ஜும்மாவுடைய ஏற்பாடு நடந்தது. அங்க மதீனாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கூட்டா தொழுவது கொள்றதுலாம் ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தது. மக்கா மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. மக்கால சும்மாவே தொழுவையில
ஜும்மா தொழுகை விடுங்க, மற்ற தொழுகையா தொழுவேலுமா? எந்த தொழுகையும் தொழ முடியாத ஒரு சூழல் அவ்வளோ கடுமையாக இருந்தது. மதீனா ஷெரீஃபை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சூழல் இல்லை, அது லேசாக தான் இருந்தது. ஆகவே அவங்க என்ன செஞ்சாங்க, முதலாவது ஜும்மாவை சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகீஉல் ஹபவாத் என்ற இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அதற்கு அடுத்து ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷெரீஃபுக்கு வந்த கொஞ்ச நாளையிலேயே இவங்க சோம் இல்லாமல் போயிட்டாங்க. யார்? அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா. அந்த முதல் வருஷத்துலேயே இவங்க மௌத்தாயிட்டாங்க. பத்ர் யுத்தத்தில் கூட கலந்துக்கிட இல்லை. பத்ர் யுத்தம் 2வது வருஷம் நடந்தது. 2வது வருஷம் ரமதான் மாதத்தில் 17ஆம் நாள் நடக்குது. இவங்க முதலாவது வருஷத்துலேயே ஷவ்வால் ஹிஜ்ரி முதல் வருடம் ஷவ்வால் மாதமே என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. ரமதான் முடிஞ்சு அடுத்த மாதம் முதல் வருஷம் ஹிஜ்ரி முதல் வருடத்திலேயே. அதுக்கு பிறகு 11 மாதம் கழிச்சு தான் பத்ர் யுத்தமே நடக்குது. ஆக பத்ர் யுத்தம் நடப்பதற்கு 11 மாதத்துக்கு முன்பாகவே சையதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவர்களே தன்னுடைய கையால் கொண்டு ஜனாசாவை வச்சு தன்னுடைய கையால் மண்ணை அள்ளி மூடினார்கள் என்ற ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையால் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அடக்கம் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபகவ்வாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தன்னுடைய கையால் என்ன செஞ்சாங்க, அடக்கம் செய்தார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக அந்த சஹாபியாக இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த சமயத்தில் தான் இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டு கொண்டு இருந்தது. எங்க இந்த மஸ்ஜிது நபவியும் கட்டி எழுப்பப்படையில, அதுக்குண்டான வேலை நடந்துட்டு, அந்த கட்டிட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க மௌத்தா போன போது இவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நகீப்னு ஒரு பேரை வச்சாங்க. நகீப்னா லீடர்னு ஒரு பேரை கொடுத்தாங்க. நுக்கபாக்கள் சொல்றோம் இல்லையா, வழிமார்கள்ல நுக்கபாக்கள் நுஜபாக்கள் சொல்ற மாதிரி சஹாபிகள்லையும் நுக்கபாக்கள் இருந்தாங்க. அந்த நுக்கபாக்கள்ல இவங்க ஒரு ஆள். யார்? அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நுக்கபாக்கள்ல ஒரு ஆளா இருந்தாங்க. அவங்க நகீபாக இருந்தாங்க. அப்ப இவங்க மௌத்தானது இவங்க பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவங்களும் கூட. பனு நஜ்ஜார் கோத்திரம் யாருன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தான். தாய் வழியில அவங்களுடைய பனு நஜ்ஜார்ங்கிறது அவங்களுடைய குடும்பம். ஏற்கனவே இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய மாமாமார்கள் அங்கே இருந்தாங்க. அப்ப பனு நஜ்ஜார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமா பத்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். சங்கையானவர்களே, உலம்மா மாத்த இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகீபாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க வஃபாத்தான பொழுது அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல யா ரசூலல்லாஹ், இப்போ அஸ்அத் இப்னு ஸுராரா வஃபாத் ஆயிட்டாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க போல ஜஅல்தலனா நகீபா, எங்களுக்கு இன்னொரு நகீபை நீங்க ஏற்படுத்துங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னொரு தலைவரை எங்களை ஏற்படுத்துங்களேன் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த மஹ்வாலி வான நகீபக்கும், ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, நீங்களாம் எங்களுக்கெல்லாம் மாமா முறை தானே, என் தாயினுடைய சகோதரர்கள் முறைகளாக தான் நீங்க வர்றீங்க, அதனால நானே உங்களுக்கு நகீபா இருக்கிறேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த கௌம் குறைஷிகளுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் லீடர் தான். ஆனால் நகீபுங்கிறது ஒரு பிரத்யேகமான லீடர்னு அர்த்தம். நகீப்னு சொன்னா பிரத்யேகமான ஒரு லீடர். அப்படி ஒரு கவுமுக்கும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கவும்களுக்கு சில நகீபுகளை ஏற்படுத்தி இருந்தாங்க. தன்னுடைய சஹாபிகள் இருந்து சில பேரை நகீபுகளாக ஆக்கியிருந்தாங்க. அந்த வகையில இந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தாருக்கு அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செஞ்சாங்க, நகீபாக ஆக்கினாங்க. இப்ப அவங்க வஃபாத்தான பொழுது நாயகமே எங்களுக்கு ஒரு நகீபை ஏற்படுத்துங்களேன்னு சொல்லும் பொழுது, எனக்கு எல்லாம் நீங்க மாமா முறையா தானே இருக்கிறீங்க, நானே உங்களுக்கு வான நகீபுக்கும், நானே என்ன செஞ்சிடறேன் உங்களுக்கு நகீபாக இருக்கிறேன் என்று என்ன செய்தார்கள் சொன்ன போது அங்க பனு நஜ்ஜார் கோத்திரத்தாருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆஹா, ரசூலுல்லாஹ்வே நமக்கு நகீபா இருக்கிறாங்களே. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நகீபை கொடுத்தாங்க. எல்லா கோத்திரம் அல்ல, பெரும்பாலான கோத்திரத்துக்கு நகீபை கொடுத்தாங்க. ஆனா நமக்கு அவர்களே நகீபாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே என்று மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அடைந்தார்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது 31வது சஹாபி அஸ்அத். அவங்களும் அஸ்அத் தான், அஸ்அத் இப்னு சாலிஹ். இதை சொல்றது ஒரு காரணம் இருக்குது. இவங்க வேற யாரும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது இந்த அஸ்அத் இப்னு ஸஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 2 வயசு தான். அப்ப 2 வயசுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால தான் இவங்க பிறந்தாங்க. அப்ப அந்த பிறந்த பிள்ளையே கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஏற்கனவே சொன்ன தஹனீக்கு, இந்த பேரிச்சம்பழத்தை வாயில போட்டு சச்சி அந்த பிள்ளையினுடைய வாயில தீத்து வாங்கன்னு சொன்னமா இல்லையா, அதை போல தீத்திட்டு வஸமாஹு பிஸ்மி ஜத்திஹி லி உம்மிஹி அஸ்அத் என்று பெயர் விட்டாங்க.
எப்படின்னு கேட்டால் அப்போ பேர் வைங்களேன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு பேர் வைக்கிறாங்க. பொதுவாக குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேர் வச்சு கொண்டு வர மாட்டாங்க. நாயகமே என்ன பேர் வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை இருக்கட்டும். இப்போ என்ன செய்யறாங்க, பேரை வைக்கிறாங்க. யார பேரை வைக்கிறாங்கன்னு கேட்டால் அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர். ஏன்னா அந்த புள்ள யாருன்னா அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் வழி பேர், மகளுடைய மகன், மகளுடைய மகனா இருக்கிறதுனால உம்மாவுடைய அப்பாவுடைய பேரை என்ன செய்யப்படுது, வைக்கப்படுது. உம்மாவுடைய வாப்பா அவங்க பேர் அஸாத் இப்னு ஸுராரா இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த அஸாதுடைய பெயரை நான் என்ன செய்யறேன், உங்க அம்மாவுடைய வாப்பாவின் பெயரையே நான் உனக்கு வைக்கிறேன் என்று வச்சிருக்கிறேன். நம்ம ஊர்ல இப்படி வைக்கிறோமா இல்லையா, அம்மாட வாப்பா வாப்பாட பேர்களை நம்ம வைக்கிறோமே. அப்ப இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா தான், நபி வழியில உட்பட்டது. இப்ப பாருங்க, எதை பார்த்தாலும் நம்ம ஆபாக்கள் செய்த ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தாலும் அது ஹதீஸோட தொடர்புடையதாகத்தான் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அவங்களுடைய நோய் ஏற்பட்டு தான் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆனாங்க. தபஹத் என்ற நோய், தபஹத்னு சொன்னா அவங்க தொண்டைக்குழியில ஒரு வலி மாதிரி ஏற்பட்டது, சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டது. தொண்டைக்குழியில ஒரு வகையான வலி ஏற்பட்டு தொண்டை இலையில சாப்பிட முடியாத ஒரு நிலை. அந்த ஹல்க் இருக்கு இல்லையா, தொண்டைக்குழின்னு சொல்லுவோம், ஹல்க், அந்த ஹல்க்ல கடுமையான வலி ஏற்பட்டு அதுல தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நோயில தான் கொஞ்ச நாள் இருந்து அந்த அஸாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆக இப்படிப்பட்ட பெரும் சேவைகள் செய்தவர்களாக இது போன்ற சஹாபிகள் இருக்கிறார்கள். அடுத்து 31வது சஹாபியாக அஸ்லா, அலிஃப் சீன் லாம் ஐ, அஸ்லா இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா. அஸ்லாங்கிறது ஒரு புதிய பேரா தான் இருக்கு. அப்ப அவர்களுக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு நாள் ஒட்டகத்துல பிரயாணித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே என்னை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றதா இருந்தா தன்னுடைய ஒட்டகத்திலையும் யாரையாவது உட்கார வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாகனங்கள் இருக்காது அந்த காலத்துல, எல்லாரும் கார் வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. கார் இருக்கிறவங்க மற்றவங்கள கூட்டிட்டு போவாங்க. அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கஸ்வாவில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, யாரையா ஒரு ஆளை ஏற்றிக்கிடுவாங்க. அப்ப அந்த வகையில ஒரு நாள் அஸ்லா இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தன்னுடைய ஒட்டகத்தை வைத்துக்கிட்டு என்ன செய்றாங்க, கொண்டு வராங்க. அவங்களே சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திலே அமர்ந்து நான் பிரயாணித்தேன். அப்படி பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் இடையில தங்குவோம் இல்லையா, அப்படி தங்கிக்கு போகும்போது எனக்கு ஒரு நாள் இரவு கடிதம் ஆயிடுச்சு, ஜனாபத்து பெருந்தொடக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. ஏன்னா கடுமையான குளிர்காலம், அரபகத்தினுடைய குளிர்காலம் அப்படி இப்படி இருக்காது, அவ்வளவு கடுமையான குளிராக இருந்தது. கடும் குளிர்காலம், எனக்கு ஜனாபத்துடைய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனா லைலத்தின் பாரிதா, எப்படிப்பட்ட குளிர்னா உடம்பையெல்லாம் அரிச்சு எடுக்கக்கூடிய கடும் குளிர் அந்த நேரத்தில் ஏற்பட்டு. இப்போ குளிக்க முடியுமா, தண்ணியை சூடாக்குறதுக்குண்டான வசதியும் இல்லை. இப்ப நான் தண்ணீரை குளிச்சேன்னு வைங்க, ஒன்று நான் மூத்தா போயிடுவேன் அல்லது கடுமையான நோய் எனக்கு ஏற்பட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு. இப்போ என்ன செய்யறது, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கூப்பிடுவாளே, இது ஒருவேளை என்ன செய்யறது, நம்ம இப்போ கூப்பிட்டா நம்ம பிரயாணிக்கணுமே, ரசூலுல்லாவோட நம்ம ஜுனூபோட பிரயாணிக்க முடியுமா? அவங்க நினைக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம ஜுனூபோட பிரயாணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா பெருந்தொடக்கோட இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமானவங்க. அப்படி பரிசுத்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம எப்படி இந்த பெருந்தொடக்கோடு பிரயாணிப்பது என்று கரீத் அன் அர்ஹல லஹு, அவங்களோட பிரயாணிக்கிறத நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பயந்து நான் ஒதுங்கி இருந்தேன். அப்ப என்ன அஸ்லா, என்ன ஒதுங்கி இருக்கிறீங்க ஸல்லல்லாஹு கேட்டாங்க. இல்லை நாயகமே, இல்லை விஷயத்த சொல்லுங்க, என்ன ஆள் ஒதுங்கிக்கிறாப்புல இருக்குது, ஒன்னா வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, இல்லை நாயகமே வான ஜுனூபன், எனக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டுச்சு, குளிக்கவும் முடியல, அதனால தான் நான் என்ன செய்யறேன், ஒதுங்கி இருக்கிறேன் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது, இவ்வளவுதான் விஷயமா, சரிங்க வாங்க, நீங்க தயமமும் செய்யுங்கண்ணா. அப்ப பெருந்தொடக்கு ஏற்பட்டா அதுக்கு என்ன செய்யலாம், இப்போ ஒது செய்ய முடியணுங்க, ஒது செய்யறதுக்காக மட்டும்தான் தயமம் இல்லை, பெருந்தொட குளிப்புக்காக வேண்டியும் தயமம் செய்யலாம். நம்ம மார்க்கில் அது மதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக குளிப்புக்காகவும் நாம் என்ன செய்யலாம், தயமம் செய்யலாம், ஒதுவுக்காகவும் நம்ம தயமம் செய்யலாம். கடமையான குளிப்பு, இப்போ கடமையான குளிப்பு என்ன செய்யறாங்க, நாயமே எப்படி தயம் செய்யறது, என்ன இப்படி கேட்டீங்க? அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம்,
ஒதுவா இருந்தா முகத்துல என்ன செய்யணும், மண்ணில் ஒரு தடவை அடிச்சு மண்ணை லேசா தட்டிட்டு புழுதி உள்ள மண்ணில் முகத்தை என்ன செஞ்சுக்கணும், ஒரு தடவை தடவிக்கணும். அப்புறம் திருப்பி மண்ணில் அடிச்சு இந்த கையும் ஒரு தடவை தடவிக்கணும். ஆக ஒதுச்சே தயமம்ங்கிறது முகமும் கையும் தான். வேற காலையெல்லாம் தலைக்கெல்லாம் மசூலாம் கிடையாது தானே. முகத்தை தடவுறதும் கையை தடவுறதும் இவ்வளவுதான் அது தயமம். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒதுவுக்கு சரி. அப்ப குளிப்பு இப்ப கடமையா இருக்கு. ஒது இல்லை, ஒது முடிஞ்சிட்டுன்னு வைங்க, தண்ணி இல்லை அல்லது தண்ணியை உபயோகிக்க முடியல அல்லது தண்ணியை உபயோகிச்சா உடல உறுப்புகள்ல ஆபத்து ஏற்பட்டுரும் அல்லது நோய் வந்துடும் என்ற எந்த காரணத்துக்காக வேணியும் தயமம் செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா தயமம் செய்யணும். தண்ணி இருக்கு இப்ப தண்ணி இருந்தா நம்ம ஒது செஞ்சா நோய் அதிகமாயிடும் அல்லது உறுப்பே அசல் இயங்காம போயிடும் என்று இருக்குமே. ஆனால் அதுக்கு நாம என்ன செஞ்சுக்கலாம், மார்க்கத்துல தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. சரி, அப்படி தயமம் செய்யும் போது முகமும் கையும் தான் நம்ம தயமம் செய்வோம். இப்போ கடமையான குளிப்பு ஏற்பட்டிருக்கு, குளிப்பு கடமையா போச்சு. இந்த நேரத்துல எப்படி தயமம் செய்யறது என்கிற சந்தேகம் அவங்களுக்கு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன 2 அடி மண்ணில் அடிக்க வேண்டியதான், ஒன்று முகத்துக்கு, ரெண்டாவது 2 கைகளுக்கும். இதுதான் எப்படி ஒதுவுக்கு நீங்க தயமம் செய்வீங்களோ, ஒதுவுக்கு பகரமாக தயமம் செய்வீங்களோ அதே மாதிரி தான் குளிப்புக்கும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள் என்று சங்கைக்குரிய அஸ்லஹ் ரலியல்லாஹு தஆலா அஸ்லஹ் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இயம்புகிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்ப சஹாபிகள் மூலமாக தான் நமக்கு மார்க்கம் கிடைச்சது. நமக்கு மார்க்கத்தை கொண்டு தந்தது யாரு? சஹாபிகள் தான். சஹாபிகள் சொல்ல போய் தான் தாபியன்களுக்கு தெரிஞ்சது, தாபியன்கள் சொல்ல போய் தான் தபா தாபியன்களுக்கு தெரிஞ்சது. அவங்க சொன்னதைத்தான் இமாம்கள் சட்டமாக தங்களுடைய கிதாபுகள்ல கிரந்தங்கள்ல பதிவு செய்தார்கள். இமாம்களினுடைய சுய விஷயங்கள் அல்ல, மதஹப்ங்கிறது இமாம்களுடைய சுய விஷயம் அல்ல. அதற்கு அடுத்து நாம் பார்க்க இருப்பது 33வது அஸ்லம் செய்தா அஸ்லமுல் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா. இது ஒரு வினோதமான ஒரு செய்தி தான் இது. அப்ப இவங்க என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க ஒரு கருத்த மனுஷனா இருந்தாங்க. அது கருப்பு ஹபஷி, அஸ்லமுல் ஹபஷி, ஹபஷினால கருத்தவர் தானே. அஸ்லமுல் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க ஒரு ஆடு மேய்ப்பாளராகவும் இருந்தாங்க, அப்ப ஒரு நாள் என்ன செஞ்சாங்க கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு வந்திருக்கிறாங்க. கைபரினுடைய கோட்டைகளை எல்லாம் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. கைபரினுடைய கோட்டைகளை எல்லாம் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நேரம் அது. அந்த நேரத்துல இந்த மனிதர் வர்ற ஸல்லல்லாஹு கூடாரத்தில் இருக்கிறாங்க. கைபர்ல இருக்கக்கூடிய யகூதிகள் வெளியில வர முடியல. அவர்கள் தோல்வியை தழுவக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கோட்டையா, கைபருங்கிறது பல கோட்டைகள் இருந்தது. கைபருங்கிறது ஒரு ஏரியா, அதுல பல கோட்டைகள் இருந்தது. ஒவ்வொரு கோட்டையாக விழுந்து கொண்டு இருந்தது. அந்த நிலையிலே ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்துல இருக்கும் பொழுது இந்த ராய் அஸ்லமுர் ராய் இருக்கிறாங்க இல்லையா, ஹபஷி, இவங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஆட்டை எடுத்துட்டு வர்றாங்க. ஆட்டை யாரும் சொல்லலாம், அஹ்லு அலைஹில் இஸ்லாம், நாயகமே எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. ஃபரல் அலைஹி ஃபஸ்லம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அவர் முஸ்லீம் ஆயிட்டார். இதுல சொல்லும் பொழுது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஹ்கிரு அஹதன் யதுஊஹு இலல் இஸ்லாம், இவருக்கெல்லாமா போய் இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, இழிவாக்க மாட்டாங்க. ஒரு அடிமை, அவர் அடிமை அல்ல, ஒரு வேலைக்காரரு, ஒரு ஆடு மேய்ப்பாளர், இவருக்கு நம்ம சொல்றது அப்படிலாம் பாக்குறது இல்லை. யாரை பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு அழைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு ரஹீமாக இருந்தார்கள். அந்த வகையிலே இந்த ராயி என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்லமுர் ராயி இருக்கிறார் அல்லவா, அவர் நேரா நாயகமே எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க கேட்டதும் எடுத்து சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்ப சொன்னாங்க, நாயகமே குந்து அஜீரன் லி சாஹிபி ஹாதல் கனம், இந்த கோட்டைக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், அவனுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பு தான் என்னிடத்துல இருக்குது. ஒய் அமானத்து நீந்தி இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய ஆடு, பெரிய மந்தையா கூடாரத்துக்கு வெளியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். நாயகமே இந்த ஆடை பூரா நான் தான் மேய்க்கிறேன், இது பூரா அவனுக்கு சொந்தமானது. இந்த நிலையில ஒய் அமானத்து நீந்தி, இப்ப அது என்னிடத்துல அமானத்தாக இருக்கிறது, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இப்ப யுத்த களம்னு வரும் பொழுது இந்த ஆடுகளை எல்லாம் விட்டு வைப்பாங்களா? யுத்த களம்னு வரும் பொழுது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு படையெடுத்து போனா அந்த காலத்துல ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் தானே செல்வம். இப்ப எதிரிகளினுடைய செல்வம் கையில கிடைக்கும் போது எல்லாரும் அபகரிச்சுக்கிடுவாங்க. அது யுத்தத்துல ஆகமாக்கப்பட்டும் இருக்குது.
ஆனால் இப்ப இவர் வந்து சொல்றாரு, ஒய் அமானத்து நிந்தி, நாயகமே என்னிடத்துல அமானத்தாக தரப்பட்டிருக்கிறது, இந்த ஆடுகளை எல்லாம் நான் என்ன செய்வது, இதை நான் என்ன செய்யறது நாயகமே என்று கேட்ட பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, வேற ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் போல கொஞ்சம் மண்ணு எடு, உன் கையால கொஞ்சம் மண்ணை எடுத்து இந்த ஆட்டினுடைய மூஞ்சி பதிக்கல, இப்ப நிறைய இருக்குது 300-400 ஆடு இருக்குதுன்னு வைங்களேன், சும்மா அப்படி ஒரு கவலை மண்ணை எடுத்து, ஒரு குத்து, ஒரு பிடி மண்ணை எடுத்து போ அப்படின்னு நீ சொல்லிடு, அது தன்னுடைய எஜமான்ட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு பிடி மண்ணை எடுத்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டா அது என்ன செய்ய போய் சேர்ந்துடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில இவர் என்ன செஞ்சாரு, வகாமல் அஸ்வத், இந்த கருப்பு மனிதர் எழுந்தார், அஸ்லமுல் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா, ஃபஹத ஹஃப்னதம் மின துரா, அவர் குத்து மண்ணை எடுத்தார், எடுத்து பரமா பிஹா பி உஜூயா, எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஆடுகளினுடைய முகத்துல வீசிட்டார். கால விகுசும்ப சொன்னாரு, இரிஜி லிசாயிபுக்கு, எந்தாப்பா உன்னுடைய எஜமான்ட்ட நீங்க போயிருங்கப்பா, அந்த ஆட்டை பக்கத்து மண்ணத்துக்கு போட்டு நீங்களாம் என்ன செஞ்சிரு, மண்ணுடா ஆட்டினுடைய முகத்துல வந்து விழுறமா இல்லை, அந்த முகம் இருக்கக்கூடிய பக்கத்துல, இப்ப ஆடுகள் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி மூவி வீச சொல்லிட்டாங்க. ஒரு குத்து மண் எடுத்து 300-400 ஆட்டுக்கு மேலே எவ்வளோ போகுது. ஆக ஸல்லல்லாஹு வழிகாட்டுறாங்க, சாஹிபுக்கு பவுல்லாஹி லா சஹபக், இனிமேல் அல்லாஹ் மீது ஆணையாக நான் உங்க கூட வரமாட்டேன். அந்த ஆட்டை பார்த்து பேசுறாரு, நீங்க உங்க ஆட்டை போய் சேர்ந்துருங்க, இனிமே எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னதும் அந்த ஆடு எல்லாம் ஒட்டு மொத்தமா ஒன்று சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆடு அங்கே ஒரு ஆடு இங்கே அப்படிலாம் இல்லை, எல்லா ஆடும் ஒன்று போல் சேர்ந்து அப்படி திரும்பி அது அந்த கோட்டை, அது எந்த கோட்டையில எஜமான் இருக்கிறானோ அந்த கோட்டையை நோக்கி போகிறது. எப்படி போகுதுன்னா கண்ண சாயக்கன் யசூகா, அதை ஒரு மனிதர் ஓட்டி செல்வது போன்றே அது போயிட்டு இருக்கு. அப்போ மலக்கு பொறுப்பை எடுத்துக்கலாம். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு ஆளை இழுத்துட்டு கூட்டிட்டு போனா அந்த ஆட்டை எப்படி ஹைல பத்திட்டு போவார் இல்லையா, அங்க கப்பை வச்சுக்கிட்டு இங்க போகாம இப்படி என்ன செய்வாரு, அந்த ரோட்டுக்கு வராம கார்கள் பஸ்ஸுகள் வரும்போது அதெல்லாம் போகாம அந்த ட்ரெயின் என்ன செய்வாரு, அந்த ஆடுகளை ஒழுங்குபடுத்துவார். அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி ஒரு ஆளை இழுத்துட்டு போற மாதிரி அப்படி இருந்தது. கண்ண சாயிகன் யசூகா ஹத்தா தஹலத்தில் ஹிஸ்ன, அது போய் அந்த கோட்டையில போய் நுழைஞ்சிருச்சு. அப்ப அது உரியவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதற்கு பிறகு அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் தானே, யுத்தமும் வந்துச்சு, சண்டை வந்துருந்தது. சும்மா கத்தமல் அசு, நாயகமே நானும் என்ன செய்யறேன், இந்த யுத்தத்துல கலந்துக்கிறேன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சிட்டாரு, கலந்து கொள்ள ஆரம்பிச்சாரு. ஆனால் எதிரிகள் வீசிய ஒரு கல், கோட்டைக்கு மேல நிறைய கல்லு வீச ஆரம்பிச்சாங்க. கோட்டைகளுக்கு மேல இருந்து கல்லுகள் வீசினாங்க. ஏன்னா மேலே இருந்து வீசினா கல் சீக்கிரம் கீழே வந்துடும், கீழே இருந்து மேலே வீசுறது தான் கஷ்டமாக இருக்கும். சாமிகள் கீழே இருக்கிறாங்க, எதிரிகள் கோட்டைக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு சில கோட்டைகள் முஸ்லிம்களுடைய கையில வந்துருச்சு. ஆக இனி பாதுகாப்பான கோட்டைகள்ல போய் அவங்க உட்கார்ந்து கொண்டு கோட்டைக்கு மேலே ஏறி இருந்துகிட்டு என்ன செஞ்சாங்க, கல்லுகளை வீச ஆரம்பித்த போது ஒரு கல் இந்த அஸ்லமுல் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு தலையில பட்டு சரியான காயம் ஏற்பட்டு கீழே வந்து ஷஹீத் ஆயிட்டாங்க. இன்னாலில்லாஹி, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ 2 ரக்காத்து கூட அவங்க என்ன செய்யல, தொழுவையில். உங்களுடைய வரலாற்றில் எழுதப்படுது, ஒமா சல்லா சலாத்துன்னு கத்து, எந்த ஒரு தொழுகை கூட இவங்க தொழில், ஏன்னா தொழுகிற நேரம் வரல. இஸ்லாத்துக்கு வந்தாங்க, யுத்தத்துக்கு தயாரானாங்க, போனாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, முடிஞ்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யப்பட்டது, அந்த ஜனாஸாவை கொண்டு வரப்பட்டது. நாயகமே இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தாரு, அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஷஹீத் ஆயிட்டான்னு கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மேல போட்டிருந்த அந்த ஷம்லத், இந்த துண்டு இருக்கு பாருங்க, அந்த துண்டை கலத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாஸாவுக்கு போத்துனாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த துண்டை கலத்தி தனக்கு மேல போட்டிருந்த அந்த ஷம்லத்தை, துண்டை கழற்றி என்ன செய்யறாங்க, அஸ்லமுல் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, போத்தி விட்டாங்க. போத்திட்டு அப்படியே அந்த ஜனாஸா பக்கம் அப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு என்ன செஞ்சாங்க, தலையை அப்படி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய துண்டையும் போத்தி வச்சிருக்கு. போத்தி கொண்டிருந்தவங்க திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க, முகத்தை இப்படி திருப்பிட்டாங்க. அப்ப சாபிகள்லாம் கேட்டாங்க, வக்கால யாரும் சொல்ல அறல் தனு, இன்னும் நாயகமே திடீர்னு அவரை விட்டும் புறக்கணிச்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான், நான் ஒன்றும் முகத்தை திருப்பினது ஒன்றும் பயங்கரமான ஒரு விஷயம் அல்ல சொல்லிவிட்டு, இன்ன மஹூலி ஜௌஜத்திஹி மினல் ஹூரிலின், ஏன்னா இப்போ ஊர்லின் பொண்டாட்டி, அவங்க சொற்களத்தில் பொண்டாட்டி கீழே வந்து அவங்களோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பிக்கிட்டேன், அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு நினைச்சாங்க. சொல்லலான்னு சொல்றாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் பாருங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடமே அவர் ஷஹீதாகவும் ஆகிறாரு, சொர்க்கவாசியாகவும் ஆகிவிட்டார் என்பது அங்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லேஞ்சி துண்டு ஷம்லத்தும் அவர்களுக்கு அந்த பரிவட்டமும் அவருக்கு போர்த்தப்பட்டு அதையோடு ஈடு செய்யப்பட்டது, அடக்கப்பட்டது என்றும் வேறொரு வரலாற்றை பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்கள், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபியாக இருந்தவர்கள் தான் அஸ்லமுல் ஹபஷியில் அஸ்வத், அந்த கருத்த அடிய மனிதராக இருந்த சையதுனா அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இனி 34வது சஹாபியை பார்க்க போறோம். யாரு தான்? அஸ்லம் தான். ஆனா அஸ்லமுர் ராயின்னு அவங்களுக்கு பேர். அவங்க பேர் அஸ்லமுர் ராய். அவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஹின் 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 பஹின்னா அரபுகள் இந்த சந்தோஷமாக சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்கிறதுக்கு பஹ் பஹ்பாங்க. நம்ம பஹ் பஹ்னா பயங்காட்டுறதுக்குள்ள சொல்லுவோம். அங்கே அரபுகள் பஹ் பஹ்னா சந்தோஷமான வார்த்தை. பஹ் பஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்த்துக்கள், சந்தோஷம், நல்லா இருங்க அப்படிங்கிறதுக்கு அரபியில் பஹ் பஹ்பாங்க. நமக்கு நம்மளோட பிள்ளைகள்ட்ட போய் பஹ் பஹ்னா பிள்ளைகள் ஓடிடும், பயந்துடும். ஆக ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு விதமாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி பஹின் பஹின் அல்லது பஹ் பஹ் லிஹம்சின் 5 விஷயங்கிறதுக்கு மா அத்கலஹுன்ன ஃபில் மீசான் 5 விஷயம் இருக்குது. அந்த 5 விஷயத்தை யார் அதிகமாக சொல்கிறாரோ, அந்த விஷயம் யாரிடத்தில் இருக்குதோ அவருடைய நாளை மறு உலகத்தில் கியாமத்தில் அவருடைய மீசான் நன்மையால் நிரம்பி வழியினாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு நம்மை சார்ந்தவன் தருவான. அவருடைய மீசான் நன்மையால் என்ன செய்யும்? நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் விஷயம் மேட்ரு பார்த்தா சின்ன மேட்ரு தான், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியமோ மிகப்பெரிய அளப்பெரிய பாக்கியமாக இருக்குது. அந்த 5 என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சய்யிதுனா அஸ்லமுர் ராயி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? 1 லா இலாஹ இல்லல்லாஹ், அப்ப திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுது. 2வது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் திக்ர் செய்யுது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது. அப்ப 4 ஆச்சு. இந்த 4ம் சொல்றது, இந்த 4ம் சொல்றது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு அதிகமாக சொன்னால், அல்லாஹு அக்பர்னு அதிகமாக சொன்னால், சுப்ஹானல்லாஹ்னு அதிகமாக சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ்னு அதிகமாக சொன்னால். இப்போ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் நம்ம தொழுகை பிறகு சொல்லத்தான் செய்கிறோம். ஆனால் இப்போ இதில் ஆர்டர் மாறி வருது. முதல்ல அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த தர்தீபு பலவிதமாக வந்திருக்கு. இந்த தர்தீபு என்பது பலவிதமாகவும் என்ன செஞ்சிருக்குது? வந்திருக்குது. அப்போ பலவிதமாக செய்வாங்க ஷேக்மார்கள் இந்த தஸ்பீஹாத்துகளை பலவிதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஓதி வந்திருக்கிறாங்க. நம்ம அது மாதிரி சில அனுபவங்கள் இருக்கிறது. ஆக இந்த ஹதீதுகள்லையும் இந்த பலவிதமான ரிவாயத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? 1. 2வதாக அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. 3வதாக சுப்ஹானல்லாஹ், 4வதாக அல்ஹம்துலில்லாஹ். யார் இந்த 4ஐயும் அதிகமாக சொல்லி வருகிறாரோ மீசானிலே அவருடைய நன்மையின் வலிந்து நிறைந்து பரக்கத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5வது என்ன? ஒல் வலது சாலிஹ் யதவஃபல் லிர்ரஜுலில் முஸ்லிமி ஃபயஹ்தசிபு. அதாவது ஒரு ஆள் மௌத்தாயிட்டார், மௌத்தாகும்போது நல்ல பிள்ளையை விட்டுட்டு போகிறது, நல்ல பிள்ளையை என்ன செய்கிறார்? விட்டு போகிறார். அதாவது என்ன? ஒரு சாலிஹான பிள்ளையை, நல்ல பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்வார்? வாப்பாக்காண்டி துவா செய்வாரா இல்லையா? உம்மாவுக்காக வேண்டி துவா செய்வாரா இல்லையா? இந்த 5வது விஷயம் அது ஒரு பெரிய பாக்கியங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மா வாப்பாக்காக வேண்டி துவா செய்வது, உம்மா வாப்பாக்காக நன்மையை சேர்த்து வைப்பது, அவங்களுக்காக ஹத்முல் குர்ஆன் ஓதுவது, ஸலவாத்துக்கள் ஓதுவது, சதக்காக்கள் செய்வது, இன்ன பிற நல்ல காரியங்கள் செய்து அவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பிள்ளை, அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்வது, அவர்களுடைய கபரில் போய் ஜியாரத்து செய்வது, இது போன்றவைகள். மனுஷன் மௌத்தாயிட்டார், ஆனால் பிள்ளை இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இது அவருக்கு போய் என்ன செய்யும்? போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த 5ம் திராசில் கனத்து முருகின்னு இருக்கும். இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்க, அவன் பரவாயில்லை, நம்ம ஒரு அமலும் செய்யாட்டாலும் பரவாயில்லை, தொழுவாட்டா பரவாயில்லை, நோம்பு பிடிக்காட்டா பரவாயில்லை, காசு இருந்து ஹஜ்ஜுக்கு போவாட்டா பரவாயில்லை, ஜக்காத்து கொடுக்காட்டா பரவாயில்லை. இப்போ வஹாபிகள் கேட்குற கேள்வி என்ன? அப்போ நாம் அப்படியே மூத்தாயிட்டான்னு பரவாயில்ல, நம்ம மகன் குரானை ஓதி 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 சேர்த்து வச்சிருவான் அப்படின்னு, அடவாப்பா நான் மூத்தா போய்ட்டா எனக்கு குரான் நிறைய ஓதி சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு கிண்டல். அப்போ அந்த மாதிரி அப்போ அவர் தொழுவாமல் இருந்தும் கூட அவர் என்ன செஞ்சிருவார்? சொர்க்கம் போயிடலாமே. இது என்ன இளைஞர்கள் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு, அது அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா? இப்போ இப்படி சொல்கிறதா இருந்தால் சரி, அதெல்லாம் இப்போ குரான் ஓதுறது அதெல்லாம் ஒரு நேரத்தை செலவழிக்கணும். ஒரு நீண்ட நேரம் குரானை ஹத்தமுல் குரானை 30 ஜுஸ் ஓதுறதுன்னா நேரத்தை செலவழிக்க வேண்டியது. அல்லது யார்ட்டையா ஓத கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு ஹதியா கொடுக்க வேண்டியது. ஒன்றும் தேவையில்லையே. உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் மூத்தா போன பெற்றோருக்கு துவா கேட்கலாமா இல்லையா?
அப்படி துவா கேட்டால் அவருடைய பிழையை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? அப்போ அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு வச்சுக்க, இப்பமா இருக்க சொர்க்கம் கிடைக்குதே. ஒன்றும் செய்யலை, இபாதத்து எந்த இபாதத்தும் செய்யலை. அவன் மகனும் எந்த இபாதத்தும் செய்யலை, குர்ஆன் ஓதலை, அவருக்கு அவனுடைய சதக்கா செய்யலை, ஒன்றும் கொடுக்கலன்னு வைங்க, பதிலி ஹஜ்ஜி செய்யலை, எதுவுமே செய்யலை. அல்லாஹ் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டால் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? மன்னிப்பாங்கிறீங்க. அப்போ மன்னிச்சுட்டா அவர் மன்னிக்கப்பட்டுட்டா அவர் எங்கே போவார்? சொர்க்கம் தானே போகிறாரு. அது அதை விட லேசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. நாங்கள் சொல்கிறதாவது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய, கொஞ்சம் ஓதணும், 30 ஜூஸ் உட்காந்து ஓதணும், செலவாத்து நிறைய உட்காந்து ஓதணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஆக பிழை பொறுக்கக்கூடியவன் அவன் ரப்புல் ஆலமீன். ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்ட்டான். நீங்கள் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் ஏன் சந்தேகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் ஏன் சந்தேகத்தை கொண்டு வர்றீங்க? அப்போ இவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? இவங்க மொத்தத்தில் என்ன காரணம்? வாப்பா அம்மாவுக்கு மௌத்தா போனவர்களுக்கு நன்மை போய் சேரக்கூடாது, தாய் தந்தையர்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த நன்மையும் போய் சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அருமையான பெருமக்களே, ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, நூ முசலியார்னு சொல்லி இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க, மஹதராவுடைய ஒஸ்தாதாக இருந்தாங்க, பெரிய ஒரு ஆலிம். அவங்க அந்த பிரச்சனை வந்த காலத்தில் ஒரு நாள் நான் அந்த பயானில் இருந்தேன், மஹதரா வச்சு பேசும்போது தான் அந்த ஈசா தாவா பற்றி பெரிய தர்க்கங்கள் போய்கிட்டு இருந்த காலம் அது. அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க, இப்போ இவன் சேருங்கிறான், நாம் சேருங்கிறோம், அவன் சேராதுங்கிறான், சுன்னு ஜமாத்துக்காரன் சேருங்கிறான், வஹாபிக்காரன் சேராதுங்கிறான், இது எப்படி கண்டுபிடிக்கிறது சேருதா இல்லையாண்டு? அப்போ என்ன மையவாடிக்கு போகணும். மையவாடிக்கு போய் அங்கே என்ன செய்யணும், ஒரு சுன்னு ஜமாத்துக்காரனையும் எழுப்பணும், ஒரு வஹாபிக்காரனையும் எழுப்பி அவன்கிட்ட கேட்கணுமா, அடே உனக்கு சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக ஒரு கதையை சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மக்கள்லாம் திரண்டு மையவாடிக்கு போனாங்க. ஒரு கற்பனையாக அவங்க சொல்கிறாங்க. போய் 2 பேரை என்ன செஞ்சாச்சு, அதை அடுத்து வா கேட்டு என்ன செஞ்சாச்சு, இழப்பியாச்சு. 2 பேர் இளம்பிட்டான், ஒருத்தன் சுன்னி ஒருத்தன் வஹாபி, 2 பேரும் இளம்பியாச்சு. இளம்புனா இப்போ என்னடா உனக்கு சேர்ந்துதான் அப்படின்னு கேட்டால், ஆமாம் சேர்ந்துதுங்கிறான் சுன்னு ஜமாத்துக்காரன். வஹாபி சொல்கிறான் சேர இல்லைங்கிறான். அங்கேயும் சண்டை தான் நடக்குதுங்கிறாங்க, அங்கேயும் சண்டை தான், அங்கேயும் அவன் சேர இல்லைங்கிறான், இங்கே சேர்ந்ததுங்கிறாங்க. இது என்னடா அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க முடிவுக்கு வர்றாங்க. அவங்க 2 பேர் சொன்னதும் உண்மைதான், சேர இல்லைன்னு சொன்னதும் உண்மைதான், சேர்ந்தது சொன்னது உண்மைதான். காரணம் என்ன, இவன் சுன்னு ஜமாத்துக்காரன், இவனுக்கு அவனோட குடும்பத்தார் எல்லாரும் ஹத்தம் ஓதிப்பான், அது ஓதிப்பான், இப்போ சேர்ந்துக்குது. அவன் ஒருத்தனும் ஓத மாட்டானே, போய் சேர்றதுக்கு என்ன இருக்குது, அதனால் போய் சேர இல்லை. ஆக ஓதுனா சேருங்கிறது இதன் மூலமாக தெரியுங்கிறது தமாஷா சொல்லுவாங்க. சங்கையானவர்களே, ஆக பிள்ளைகள் நம்ம பெற்று வைக்கிறதுக்கு, அதிகமான பிள்ளைகளை பெற்று வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுவும் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான காரணம், பெற்றை நினைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம மக்களை அப்படி, நம்ம செல்வங்களை அப்படி ஆக்கி வைப்பானாங்க. நம்முடைய வஃபாத்துக்கு பிறகு நம்மை நினைவு கூறக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி அந்த பிள்ளைகள் நினைவு கூர்ந்தால் இந்த வாப்பாக்கார அம்மாக்காரனுடைய மீசானில் நன்மைகள் கனத்து முருகி நிற்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சையதுனா அஸ்லமுர் ராயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து நாம் 35ஆவதாக ஒரு சஹாபியை நம்ம பார்க்க போகிறோம். அவங்களும் அஸ்லம் தான், அஸ்லம் இப்னு சுலைமகால் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அவங்க அறிவிக்கிறாங்க. அந்நபியு ஃபில் ஜன்னா, நபிமார்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அஸ்லம் இப்னு சுலைமான் தான். அஸ்லம் இப்னு சுலைமான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அந்நபியு ஃபில் ஜன்னா, நபிமார்கள் எல்லாரும் எங்கே தான் இருப்பாங்க? சொர்க்கலோகத்தில் தான் இருப்பாங்க. ஒ ஷஹீது ஃபில் ஜன்னா, அல்லாவுக்காக ரசூலுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஷுஹதாக்கள் அத்தனை பேரும் சொர்க்கலோகத்தில் தான் இருப்பாங்க. ஒல் மௌலூது ஃபில் ஜன்னா, பிறந்து மௌத்தா போயிட்ட முஸ்லீம்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள், வயசுக்கு வராமல் 2 வயசு 3 வயசு 6 மாதம் 4 மாதம், இந்த குழந்தைகள் எல்லாமே என்னதான் சொர்க்கலோகத்தில் தான் இருக்கும். ஒல் மௌஊதத்து ஃபில் ஜன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல மௌஊதத்து சொல்லி காட்டுறான். மௌஊதத்துன்னு சொன்னா பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் உயிரோடு புதைச்சாங்களே அரபுகள் உயிரோடு புதைச்சாங்க இல்லையா, அந்த உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் மௌஊதத்துங்கிறது. இதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐயி தம்பின் குத்திலத் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். நாளைக்கு மறு உலகத்தில் அந்த பிள்ளைகளை அழைச்சி, நீங்கள் ஏன்பா கொல்லப்பட்டீங்க, அந்த பிள்ளைகளை பார்த்து, பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் ஏன் கொல்லப்பட்டீங்க? அல்லாஹ் நாங்கள் பொம்பளையாக பிறந்தது தான் காரணம் அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்லும். அப்போ அந்த பொம்பளை பிள்ளைகளை உயிரோடு புதைச்சாங்க. நிறைய வரலாறுகள் இருக்குது, அது சம்பந்தமான தகவல்கள் நிறைய பார்க்குறோம். சரி, ஒல் மௌஊதத்து ஃபில் ஜன்னா என்ற ஹதீதை, அந்த குழந்தைகளும் சொர்க்கலோகத்தில் இருப்பார்கள் என்று அந்த ஹதீதையும் குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து சையதுனா இஸ்மாயில் இப்னு அஸ்லம் இப்னு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் சொன்னான்.
அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஸ்லம் இப்னு சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா, லம் யகுனில் லதீன கஃபரு, யார் லம் யகுனில் லதீன கஃபரு, அல்லாஹ்வுக்கு பிறரிடம் இருந்து ஓத கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு சூரா எதுன்னா லம் யகுனில் லதீன கஃபரு. அல்லாஹ் குர்ஆன ஓத பிறரிடம் இருந்து ஓத கேட்கறதுக்கு அல்லாஹ் விருப்பப்படுறானா. அது எந்த சூறாவை? லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, அம்மையத்தில் வரக்கூடிய சூறா, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பாடமான சூறா தான். அந்த சூறாவை அல்லாஹ் ஓத கேட்கறான், பிரியப்படுறானா. அடுத்தவர்கள் தன்னுடைய அடியார்கள் ஓத கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படுகிறானா. அப்படி அல்லாஹ் என்ன செய்ய, யார் ஓதி வர்றாங்களோ, அதிகமாக அந்த உலகத்தில் ஓதி வர்றாங்களோ, அவங்கள மறு உலகத்தில் அல்லாஹ் அந்த லம் யகுனில் லதீன கஃபரு ஓத சொல்லிட்டு அப்போ சொன்னா, அப்ஷிர் அப்தி ஃபவ இஸ்ஸதி லம்கன லக ஃபில் ஜன்னதி ஹத்தா தர்தா. இந்த உலகத்தில் ஓதும் போதும் சரி, அல்ல கியாமத்திலும் சரி, அல்லாஹ் சொல்றானா, யார் லம் யகுனில் லதீன கஃபரு ஓதுறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றானா, என்னுடைய அடியானே உனக்கு சுப செய்தி இருக்கு, என்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமிட்டு சொல்றான், உனக்கு சொர்க்கலோகத்தில் நீ போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய தருவேங்கிறான். அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக, நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்கி வைப்பான். ஹத்தா தர்பா, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் நிறைய தருவேன். அவங்க லம் யகுனில் லதீன கஃபரு ஓதுற ஆளை பார்த்து என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான், நீ உனக்கு போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அள்ளி அள்ளி நான் சொர்க்கலோகத்தில் உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அஸ்லம் இப்னு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சஹாபி அல் அஸ்வத் இப்னு அஸ்ரம். அல் அஸ்வத், இந்த கருப்பர் நம்ம சொன்னோம் இல்லையா, இவர் கருப்பன் தான் பேர், ஆனால் ஒரு சஹாபியினுடைய பேர். அவங்க வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவுசினி, நாயகமே எனக்கு ஏதாவது நசியத்து செய்யுங்களேன், வசியத்து செய்யுங்களேன் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய கையை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கப்பா, உன் கையை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்க. கையை கட்டுப்படுத்தி வச்சுக்கன்னா என்ன அர்த்தம், யாருக்கு நீ தொந்தரவு செஞ்சிடாத, யாருக்கு வம்பு வழக்கு செஞ்சிடாத, யாருடைய பொருளையும் அநியாயம் எடுத்துடாத, யாரையும் வீணாக அடிச்சிடாத. ஒரு ஆடு மாடுகளை கூட நீ அடிக்காது. நாலு சும்மாவாச்சும் ஆடு மாடு இந்த சாட்டையை கொண்டு அடிக்கிறான், ஹை ஹைன்னு பற்றிட்டு அதாபு காத்துட்டு போகிறான், அதற்கு நாளை மறு உலகத்தில் கேள்வி உண்டு. எனவே என்ன செய்யணும், எந்த ஒன்றை நீ செய்தாலும் அதற்கு கேள்வி இருக்குது. உன்னுடைய கையை நீ கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வாயா? சரி நாயகமே, நான் கையை என்னை கட்டுப்படுத்தி வச்சுங்க. ஃபமாமலிக்கு இதாலம்லிக்கு எதி, அது எப்படி நாங்கள் என்னுடைய கையை நான் கட்டுப்படுத்தி வைக்கிறேன்னா எப்படி, நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. காலா தம்லிக்கு லிசானக், உன்னுடைய நாவையும் நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். தேவையில்லாமல் பேசாத, தேவையில்லாமல் ஏசாத, குறைகளை கூறிக்கிட்டு இருக்காத, இட்டு கட்டாத, அடுத்தவங்களுடைய குற்றங்களை நீ பேசிக்கிட்டு இருக்காத, உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கோ என்று சொல்ல போது அதற்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, சையதுனா அல் அஸ்வதுல் அஸ்ரம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கும் சரி என்று சொன்னாங்க. அதற்கு அடுத்து அவங்க சொன்னாங்க, லா துபுசுது யதக இல்லா இலா கைரி, நீ கையை நீட்டுறதா இருந்தா, யார்ட்டையாவது கையை நீட்டுறதா இருந்தா அதை நீ என்ன செய்யும், ஒரு நல்ல விஷயத்துக்காக கையை நீட்டு. நீ கையை நீட்டுறதா இருந்தால் என்ன செய்யும், ஒரு நல்ல விஷயத்துக்காக உன்னுடைய கையை நீட்டுறது அது உனக்கு ஆகமானது. கையை நீட்டுறியா, அது நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும், தப்பான விஷயத்துக்காக நீ என்ன செய்யாத, கை நீட்டாத. ஒலா தக்குல் லிசானக இல்லா மஅரூஃபா, அதே போன்று உன்னுடைய நாவை நல்லதுக்கே தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தாது. உன்னுடைய நாவை நீ பயன்படுத்துறது நல்லதுக்காக இருக்கட்டும், உன்னுடைய கையை நீ நீட்டுவதாக இருப்பது நல்லதுக்காக இருக்கட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா அல் அஸ்வத் இப்னு அஸ்ரம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் 37வது ஒரு சஹாபியை பார்க்க போனோம். அவங்களும் அஸ்வத் தான். இப்போ எல்லாம் வர்றது அஸ்வத், கருப்பு சஹாபிகளை பற்றி தான் வருது. அதுக்காக அவங்க கருப்பாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை. வெள்ளையான சஹாபிகளுக்கும் கருப்புன்னு பேர் இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம பார்க்குறோம், இந்த ஹிந்து சகோதரர்கள்லாம் பேர் வச்சுப்பாங்க, வெள்ளையேன்னு பேர் வச்சுப்பாங்க. ஆளு கண்ணங்கரையன்னு இருப்பான், கருப்பான்னு கூப்பிடுவாங்க, ஆள் வெள்ளையாக இருப்பான். அப்போ அந்த மாதிரிலாம் என்ன செய்யும், நல்ல கண்ணுன்னு இருப்பாங்க, பேர் நல்ல கண்ணுன்னு இருக்கும், ஆனால் கண்ணில் என்ன செஞ்சுக்கும், பிழை இருக்கும், கண்ணு ஒரு கண்ணு தெரியாமல் இருக்கும், ஆனால் பேர் நல்ல கண்ணுன்னு இருக்கும். அப்போ இது இந்த மாதிரி பேர்களை வைக்கிற, அது பேர் அவ்வளோதான். அந்த மாதிரி அஸ்வத் வச்சவங்கெல்லாம் கற்பானவங்க அல்ல. இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த சாபியே கற்பான ஆளு தான், ஆளும் கருப்பு தான், பேரும் கருப்பு தான். அல் அஸ்வத் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال جاء رجل من الحبشة الى رسول الله صلى الله عليه وسلم فقال النبي صلى الله عليه وسلم سل واستفهم قال يا رسول الله. அப்போ அந்த ஒரு கருப்பு சஹாபி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு கருப்பு சஹாபி ஒரு ஹபஷா அபிசீனியாலேருந்து வந்தார். வந்து நாயகமே எனக்கு எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு, எனக்கு வசதி செய்யுங்களேன்னு. அப்போ சரதான் சொன்னாங்களா, நான் சொல்கிறேன் கேளு,
நீ கேளு, என்ன கேட்கணுமோ அதை கேளு, நான் சொல்கிறத நீ விளங்கிக்கோ. நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் விளங்கிக்கொள் என்று கேட்ட போது அந்த யார சொல்லலாம், ஃபுத்தில் தும் அலைனா பி சுவரி ஒல் அல்வானி ஒன் நுபுவா. அவர் சொல்கிறாரு, நாயகமே கலரை பார்த்தாலும் நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க. அரபுகளை பார்த்து என்ன அழகாக இருக்கிறாங்க, எங்களை பாருங்கள் கண்ணங்கரேன்னு இருக்கிறேன், இருட்டு மாதிரி இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் உங்களெல்லாம் இப்போ சாபிகள்லாம் பார்த்தா என்ன பிரகாசமாக என்ன அழகாக இருக்கிறீங்க, ஒளிமயமாக இருக்கிறீங்க. சரி, அதே மாதிரி சூரத்து கலரும் அப்படி இருக்குது, தோற்றமும் அழகாக இருக்குது. எங்களுடைய தோற்றம்லாம் பாருங்கள், உதடெல்லாம் தடித்து போய் இருக்குது, முடி சுருண்டு போய் இருக்குது, உடம்பு கருத்து போய் பருத்து போய் இருக்குது. அப்படி இல்லாமல் ரொம்ப மென்மையாக நீங்கள் தோற்றமும் இருக்குது. ஒன் நுபுவா, அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் நுபுத்தும் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்கள் அரபுகளிலிருந்து நபி வேற வந்திருக்கிறீங்க. இந்த வகையில் எல்லாம் இப்படி இருக்கிறீங்களே, எல்லா வகையிலும் எங்களுக்கு மேலாயிட்டீங்க. அஃபரைத்தை நாமன் துபிதிரிமா அமன் தபிஹி வாமில் துமித்ரிமா அமில் தபிஹி இன்னில காயினுன் மாக்க ஃபில் ஜன்னா. நாயகமே உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நான் எடுத்து செயல்பட்டு நடந்தால் சொர்க்கலோகத்தில் நான் உங்களோட இருப்பேனா? இதான் அவர் கேட்குறார். நான் இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஈமான் கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் பிரகாரம் நான் நடந்தால் சொர்க்கலோகத்திலே நான் உங்களோடு இருப்பேனா என்று கேட்ட பொழுது இன்னி லகாயினுன் மாக்கஃபில் ஜன்னா, ஆமாம் நாம் சொல்லலாம் சொன்னாங்க. ஆமாம் நீங்கள் என்னோட இருப்பீங்க. அதுவும் ஃபபக்கா, அவருக்கு அழுக வந்துட்டு, ஆஹா நம்ம கருப்பாக இருக்கிறோம், இவ்வளவு தடித்த உதடாக இருக்கிறோம், இவ்வளவு தோற்றம் அழகாக இல்லை, இப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அவங்களோட சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்று அவர் அந்த சந்தோஷத்தில் அழுதார் என்ற அது இதை என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது. அவருடைய பேர் அல் அஸ்வதுல் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா. அதற்கு அடுத்து 38வது சேனா அல் அஸ்வத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவங்க வந்து ஹிஜ்ரத் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இவங்க ஹிஜ்ரத்து போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்களாம், ஜிஅது லி அதகர்ரப இலல்லாஹி தஆலா பி சுஹ்பதிக. அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, நாயகமே உங்களினுடைய சுஹபத், உங்களுடைய சஹாபியாக நான் ஆகுவது கொண்டு, உங்களோடு நான் தொடர்பு கொள்வது கொண்டு, உங்களை நான் ஈமான் கொள்வது கொண்டு, உங்கள் கிட்ட இருக்கிறத கொண்டு நான் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்னன்னு கேட்டாங்களாம், லிஅதகர்ரப இலல்லாஹ், அல்லாஹ்வை நான் நெருங்கிடணும். அல்லாஹ்வை நெருங்குவது உங்கள் மூலமாகத்தாங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன். அல்லாஹ்வை நெருங்குவதற்காகவே நான் உங்களிடத்தில் வந்தேன், அல்லாஹ்வை நெருங்குவதற்காகவே நான் உங்களுடைய திருக்கரத்தை பிடித்தேன் என்று சொன்ன பொழுது ஃபஸம்மாஹுல் முக்தரிப் சொன்னாங்களா, இனிமே நீங்க அஸ்வத்லாம் பேர் வைக்க வேணாம், முக்தரிப் அல்லாஹ்வை நெருங்கியவன் பேர் வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு பேரையே கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வை முக்தரிப், அல்லாஹ்வை நெருங்கியவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வச்சுட்டாங்க. அருமையானவர்களே, அடுத்து நாம் பார்க்க போகிறது 39வது சஹாபி, ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தான் நாம் பேச போகிறோம். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. இவங்க யாருன்னு கேட்டால் இவங்க பேர் அல் அஸ்வத் பின் வஹப். அஸ்வத் தான் பேர், ஆனால் ஆள் அழகான ஆள் அழகான ஆள், வேற யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமீனா நாயகி இருந்தாங்க இல்லையா, ஆமீனா நாயகினுடைய தம்பி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் மாமா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் மாமாவாகிய சைனா அல் அஸ்வத் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா. ஆள் அழகாக இருப்பாங்க, ஆனால் பேர் எப்படி இது பாருங்க, ஆமீனா நாயகி அழகான ஆள், ஏன்னா அவங்களும் மதீனா வாசி தான் அவங்களும். ஆக இவங்க அஸ்வத் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா, அவங்க பேர் அஸ்வத் இருந்தாலும் ஆள் அழகாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாகிய செய்தத்னா ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தம்பி தான் இந்த அல் அஸ்வத் இப்னு வஹப் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு தாய் மாமா. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அப்படி வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் மாமாவை பற்றி என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி கண்ணியப்படுத்தினாங்க என்ற தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம என்ன செய்ய தெரிந்திருக்கிறது ஒரு பெரிய இபாதத். ரசூலுல்லாஹ்வுடைய மாமா பற்றி தெரியுது பெரிய விஷயமா இல்லையா? அப்போ அது மட்டுமா, மாமாமார்களோடு எப்படி நடந்துக்கிடணும், தாய் மாமாவோட எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதும் ஸல்லல்லாஹு எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போ எப்படி நாம் நடக்கணுங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா? தாய் மாமாவுடைய அந்தஸ்து என்னங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொல்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட சைனா அல் அஸ்வத் இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய தகவலை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த பெருமக்களினுடைய ஃபைலை கொண்டு அருளை கொண்டு ஈருலக சௌபாக்கியங்களையும் நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.